ஹலோ ஹால் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. அதனால் வந்து இன்றைக்கி பாபா பூஜை சமையல் எல்லாம் உங்கள்கிட்ட என்னங்கிற ரொட்டீன் ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பரை வந்து தோசை பையனுக்கும் அவருக்கும் எனக்கு மட்டும் கஞ்சி வச்சுட்டேன். கேழ்வரகு கஞ்சி பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இது ஆவக்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடும், அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அந்த விழுதை வச்சு தோசைக்கு தொட்டுக்க போட்டுலான்னு இருக்கேன். அடுத்தது சவ் கேரட் போட்டு கூட்டு, இன்றைக்கி மிளகு ரசம், அப்புறம் கருவேப்பிலை துவையல். இதான் இன்றைக்கி பிளானிங். சப்பாத்தி பண்ணி ஒரு அல்வா பண்ணலான் இருக்கேன். அது எப்படிங்கிறத நம்ம போக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பாருங்கள், கூட்டுலாம் ரெடி ஆகிடுச்சு. சமையல் எல்லாமே கூட்டு, சாதம், அப்புறம் வந்து அல்வா வந்து சப்பாத்தி வச்சு தான் பண்ண போகிறேன். வந்து ரசமானது மிளகு ரசத்துக்கு கொதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து டீ போட்டு குடித்தோம். நம்ம எதுலேயும் இருந்தாலும் அதில் கவனத்தை செலுத்திடுறது. டீ போட்டு குடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பித்தளை டவா சட்டுங்க. அப்புறம் சமையல் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள். சுட சாதம், கூட்டு, மிளகு ரசம், அதுக்கப்புறம் வந்து மோர், சப்பாத்தி போட்டு ரொட்டி, அல்வா, கருவேப்பிலை துவையல். இதான் என்ற மெனு முடிச்சாச்சு. அடுத்தது பாபாவுக்கு எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணணும். பாருங்கள், பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே தீபாரணை காட்டி எல்லாம் காக்காய்க்கு சாதம் போட்டு வந்தாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதாங்க பாக்கி. அடுத்தது சாயங்காலம் ஈவினிங் ஆரத்தியில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சொஸ்திக் போட்டு ரோஸ்லேயே சொஸ்திக் போட்டு அதில் விளக்கு ஏற்றி வச்சு, அது ரொம்ப பாபாவுக்கு சொஸ்திக் போடுறது ரொம்ப விசேஷங்க. இப்போ ஆரத்தி இறங்க நடந்துட்டுருக்கு. அடுத்தது ஊஞ்சலில் வந்து எனக்கு சாம்பார் வீசுறது எப்போவுமே முக்கால்வாசி கிடைக்கும். இன்றைக்கி அதே மாதிரி சாம்பார் வீசுறதுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. மழை வேறு நல்லா பெஞ்சிட்டு இருந்தேங்க. மழை பெஞ்சாலும் போய் பாபா பார்க்க போகணுன்ட்டு வீடியோலாம் சூப்பராக எனக்கு எடுக்க வந்ததுங்க. நான் அதாவது இல்லை, கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போகணும். அப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தேன். சூப்பராகவே இருந்தது. நல்லா அந்த ஜோதியை வந்து இருட்டில் பார்க்கும்போது அது தனியாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். லைட்டு போட்டு நீங்கள் பார்க்குறதுக்கும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஜோதியை பார்க்குறதுக்கும் நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் தெரியும். சாம்பரம் மேய்ச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து தக்காளி சாதம், கேசரி. கோவிலில் பாத்திரம்லாம் தேய்ச்சி வீட்டுக்கு வந்து எல்லாமே பையன்தான் தேய்ச்சி கொடுத்துட்ருக்கான். பாத்திரம் அடுப்புலாம் தொடச்சி இன்றைக்கி டிஃபன் பண்ணுற வேலை கிடையாதுங்க. ஏன்னா கோவிலில் பிரசாதம் சாப்பிட்டதுனால இன்றைக்கி டிஃபன் கட்டு. இந்த விழாவோட முடிச்சுக்கிறேன்.